குழந்தைகள் மொத்தம் 3 வகை. ஒன்னு புத்திசாலி, ஒன்னு திறமசாலி, மூணாவது ஒரு வகை இருக்கு. புத்திசாலி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும், அட்டெண்டன்ஸ் 100% எடுக்கும், அது புத்திசாலி. அடுத்து திறமசாலி, என்ன மாதிரி பாடம் ஆடும் பேசும், பிரைஸ் வாங்கும், ஃபெயில் ஆகாது, தப்பிச்சுக்கும், இது திறமசாலி. மூணாவது வகைன்னு ஒன்று இருக்கு, அது சுமாராக தான் படிக்கும், திறமையா ஒரு பிரைஸும் வாங்கிட்டு வராது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புலி மூட்டைன்னு பேரு. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். 30% பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கும். ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. அந்த மாதிரி புலி மூட்டைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீடுகளில் இருந்தால், சுமாராக படிக்கிறது, பிரைஸ்லாம் ஒன்றும் வாங்காதது, அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை கவனமாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வருவார்கள். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தள்ளி விடுறோம்ல, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்பித்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு இருக்கிறது என்பதனை மட்டும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இங்க இவ்வளவு பெரிய கிரவுட் வந்திருக்கிறீங்கல்ல, ஒரு 1000-1500 பேர் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நிச்சயமா எங்க பேச்ச கேட்க வரல. வந்திருக்கிறது உங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் அவர்கள் பரிசு வாங்குவதை கண்டு மகிழ்வதற்கும் தான் வந்திருக்கிறீர்கள் என்பதனை நாங்கள் உணர்ந்துதான் இருக்கிறோம். கைத்தட்டி காட்டி கொடுக்காதீர்கள். ஆனால் நான் எப்பொழுதும் யோசிப்பேன், பெற்றோர்களே, இத்தகைய ஆண்டு விழாக்கள், இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்தாலேயே சரியான குறித்த நேரத்திற்குள் முடிக்க முடியாது. ஆனாலும் என்னை போன்றோர்களை அழைத்து பேச வைப்பதற்கான நோக்கம் என்ன? இவர்களுடைய நோக்கம் என்ன? மாடசாமி அண்ணனுடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னையும் ஐயாவையும் அழைத்து உங்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு தான் சிக்குவீங்க. சிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடணுங்கிறதுனால தான் எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க, வேற எதுக்காகவும் இல்லை. சில விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் பேசியாக வேண்டும். ஆசிரியர்களுக்கு பேசுவதற்கு வேறு சூழல் உண்டு, மாணவர்களுக்கு பேசுவதற்கு வேறு சூழல் உண்டு. பெற்றோர்களுக்கு பேசுவதற்கு என்பதற்கு ஆண்டு விழாக்கள் தான் சரியான தருணம். நான் அதிக நேரம் பேச எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பெற்றோர்களே, உங்களிடத்தில் நான் சொல்லுவதற்கு சில காரியங்கள் உண்டு. நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய உங்கள் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியை விட நானோ கருப்பண்ணசாமி ஐயா கருப்புசாமி ஐயா அவர்களோ சொல்லக்கூடிய செய்தி மிக மிக நுட்பமானதும் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுடையதாகவும் இருக்கும் என்பதனால் ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய கருத்துக்களை இந்த பேச்சிற்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை பணிவோடு வேண்டுகிறேன். நம்ம எல்லாருமே பெற்றோர்கள் இல்லையா? எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான், அவனும் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா தான் நானும். அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை, ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவால். என்னுடைய வயதிலோ அல்லது என்னை விட குறைவான வயதிலோ இருக்கக்கூடிய இந்த கிரவுட் இருக்கீங்களா, இந்த பெற்றோர்கள், முதல்ல நம்மளை பத்தி ஒரு விஷயம் தெளிவாக்கிக்கலாம். நாமெல்லாம் யார் தெரியுமா? நாம தான் நம்மை விட மூத்தவர்கள் இருக்காங்களே, நம்ம அம்மா அப்பா, அவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. நம்ம குழந்தைகளின் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் எப்பவுமே யோசிப்பேன், பெற்றோர்னு நமக்கு ஏன் பெயர் வச்சாங்கன்னு. நம்ம குழந்தைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே.
இல்லை இந்த பள்ளிக்கூடத்துக்கு தந்தவங்க, குடும்பத்துக்கு தந்தவங்க, புருஷனுக்கு மனைவியும் மனைவிக்கு புருஷனும் குழந்தைகளை தந்தவர்கள் தானே. அப்போ தந்தோர்னு தானே நமக்கு பேர் இருக்கணும். எதுக்கு பெற்றோர்னு பேர் இருக்கு? ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் குழந்தையை இந்த உலகத்திற்கோ குடும்பத்திற்கோ ஒருவருக்கு மற்றவருக்கோ கொடுக்கவில்லை, தரவில்லை. வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். பெற்றவர்கள். இந்த நன்றி அறிதலோடு நாம் இருக்கின்ற பொழுது நம் வீட்டில் குழந்தை மிக சுகாதாரமாகவும் பாதுகாப்பாகவும் வளரும். மிகப்பெரிய பொறுப்புடனும் கண்டிப்புடனும் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. சாதாரணமாக இன்றைய பெற்றோர்களுடைய மனநிலை பள்ளிக்கூடங்களை பொறுத்த அளவிலே, முக்கியமாக ஆசிரியர்களை பொறுத்த அளவிலே சிறிது கடுமையாகத்தான் இருக்கிறது. நானும் சென்னையில் இருக்கக்கூடிய நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரி SIET என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தேனாம்பேட்டையில் இருக்கிறது. 20 ஆண்டு காலமாக அங்கே நான் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த அம்மா அப்பான்னு இருக்கிறோம் இல்லையா, அவங்க ரொம்ப புத்திசாலியா இல்ல ரொம்ப இன்னசென்ட்டானே எனக்கு எப்பவுமே தெரியறது இல்லைங்க. குழந்தைகள் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புகிறீர்கள். ஆசிரியர்கள் மீது இன்றையிலிருந்து ஒரு சிறிய விஷயத்தை வச்சுக்கோங்க, ஆசிரியர்களை நம்புங்கள். ஆசிரியர்கள் மீது மரியாதை வையுங்கள். எந்த ஒரு பெற்றோர் தன் குழந்தையின் ஆசிரியர் மீது மரியாதை வைத்திருக்கிறதோ அந்த பெற்றோர் தான் மிகச் சிறப்பான ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் மீது மரியாதை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே டைரக்டர் வேற வந்திருக்காரு. குச்சி கிடையாதுயா. எங்க டீச்சர் கிட்ட எல்லாம் குச்சி இருந்துச்சுங்க, இப்ப இல்ல. கண்டிக்கவே முடியல குழந்தைகளை. ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் ரொம்ப டெரர். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் டீச்சர் கிட்ட எங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. தோலெல்லாம் உரிச்சிருங்க, படிக்கலையா தோலை உரிச்சிருங்க, வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க சொல்லியிருக்காங்களாயா? எங்க அம்மா சொன்னாங்க. நான் கோவமா வெளியில எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மாவா நீ டீச்சர் கிட்ட சொல்றீங்க தோலை உரிக்க, அதுவும் மேத்ஸ் டீச்சர் கிட்ட சொல்றீங்க, அது ஏற்கனவே உரிக்கும், வீட்டில் வர மிளகா பொடி போட்டுக்கிறேன், எனக்கு கண்ணை மட்டும் விட சொன்னீங்களே, எதுக்கு கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியது தானே? எங்க அம்மா இல்ல, ஹை ஆசைப்பாரு உனக்கு, கண்ணு நோண்டணுமா உனக்கு, படிக்கணும்ல, அதான் விட்டு வச்சிருக்கேன். படிக்கிறதுக்கு தான் இந்த கண்ணு, படிக்கலன்னா தோலை உரிச்சிருவேன்னு சொன்னதனால்தான் இன்றைக்கு ஒன்று இல்லை 2 டாக்டரேட் பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளராக நான் உருவாகி இருக்கிறேன். இந்த கண்டிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? டீச்சர் கையில இருந்த குச்சியை புடுங்கிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்துதான், இந்த டைரக்டர் சாரு எல்லாரும் சேர்ந்துதான் புடுங்கினது, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் புடுங்கினது. இப்ப அந்த குச்சி எங்க இருக்கு தெரியுமா? போலீஸ்காரர் கையில இருக்கு. எங்க கிட்டயே ஒழுங்கா கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அங்க போயிருந்திருக்காது. நாங்களே கவனமாக குழந்தைகளை வளர்த்தெடுத்திருப்போம். கண்டிப்பதற்கான வாய்ப்பே தராத பெற்றோர்களை நான் மிக மிக கவலையுடன் பார்க்கிறேன். குழந்தைகளிடத்தில் ஒரு இன்டெலெக்ட் அக்ரெசிவுடன் பழகுகின்ற ஆசிரியர் மிக ஆளுமையான பண்புகளை வளர்த்தெடுக்கிறார். ஒரு சின்ன இன்டெலெக்ட் அக்ரெசிவ் இருக்கா? இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான சூழலை ஆசிரியர்களுக்கு நாம் கொடுப்பதே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெற்றோர்களே, உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைய ஜெயிக்கிற மாதிரி உங்க குழந்தை வளருதான்றத மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு முக்கியமே தவிர ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதெல்லாம் முக்கியமே கிடையாது.
ஃபர்ஸ்ட் மார்க் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கிறானே தெரியாது. நான் 10வது ரேங்க் 15வது ரேங்க் தான் வாங்குவேன். நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாவுக்கே தெரியும். இதுதான் சத்யபாமாவை ஜெயிச்சது. குழந்தைகளை ஆளுமையுடன் வளர விடுங்கள். அது ஒரு மரம் செடி கொடி போல். இட் இஸ் அன்கண்டிஷனல். இந்த மரம் வளர்ந்திருக்கே, அது அன்கண்டிஷனலா வந்திருக்கு. ஆனால் இயற்கையில் அது கண்டிஷன்டாக இருக்கிறது என்பது அதற்கு தெரியும். வாழை என்றால் அப்படித்தான் வளரும், மாமரம் அப்படித்தான் வளரும், வேம்பு அப்படித்தான் வளரும். ஆனால் இப்படித்தான் குறுகலாக வளர வேண்டும் என்று நீங்கள் போன்சாயாக அதை மாற்றாமல் இயற்கையின் வழிபாட்டோடு வழி நடத்துவதோடு அது வளரட்டும். கற்றல் என்கின்ற பேர் இன்பத்தை குழந்தைக்கு முதல்ல அனுபவிக்க விடுங்க. இங்க கொடுக்க போறாங்களா தெரியாது, ஒரு பிரைஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த பிரின்சிபலை பார்த்தா தெரிஞ்சது, கண்டிப்பா இந்த பிரின்சிபல் அம்மா கொடுப்பாங்க. 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா மேடம்? ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. அதானே சார் மேடம் சொல்லிட்டு இருக்கிறேன், 2வது வாட்டி சொல்றீங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, 100% அட்டெண்டன்ஸ் வாங்கி என்ன பண்ண போகுது உங்க பிள்ளை? ஒரு காது குத்து, ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு தேர் திருவிழா, ஒரு கோவில் திருவிழா, ஒரு பண்டிகை, ஒரு நோன்பு நாள், 98 நாள் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 நாள் அதுக்கு எடுத்துக்கங்கப்பா. ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை லைட்டர் வேக்க போங்க, மனசை எடுத்துக்கிட்டு. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க குழந்தைகளை. என்னெல்லாம் ப்ரெஷர் பண்ணி இருந்தீங்கன்னா நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகியிருப்பேங்க. என்னால யாருமே ப்ரெஷர் பண்ணவே இல்லை. படிச்சா படி, படிக்கலன்னா போ, படிக்கலன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், படிச்சேன்னா உன் இஷ்டப்படி நீ ஒரு நிலைக்கு வந்த அப்புறமா நினைச்சு பார்க்கிற நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க அம்மா இப்படி சொன்னாங்க. சுதந்திரமாக குழந்தைகளை விடுங்க, அதுங்க படிக்கட்டோங்க. மேக்சிமம் அந்த குழந்தைகளை படிக்கவே விடுறதில்லை தெரியுமா? நீங்கள் சொல்லுகின்ற முறைப்படி எல்லாம் அது படிச்சாங்கன்னா அது அப்படி வராதுங்க. ஒன்று சொல்லட்டுமா? மாடசாமி சாருடைய பசங்க 2 பேரும், ஒருத்தர் சயின்ஸ், 2ம் சயின்ஸ் தான். ஒன்று இன்ஜினியரு, ஒன்று டாக்டருக்கு படிக்க போகுது. 2 பேர். நீங்கள் என்ன சார் படிச்சீங்க? படிக்கல. ஒரே விஷயத்த சொல்கிறேன். நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேங்க பிரின்சிபல்ல. இந்த ஸ்கூல் பிரின்சிபல், மாஸ்டர் டிகிரி, பிஎட் அண்ட் கண்டிப்பா எம்எட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க, பிரின்சிபலா உட்காந்துருக்காங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சிருப்பாங்க. நிறைய மார்க், நானும் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன், சதீஷ் பாலாஜி 2 பேருக்கும் சேர்த்தே சொல்றேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இந்த அம்மா நிறைய சம்பாதிக்கிறாங்க. நல்லா படிங்க, நிறைய சம்பளம் கொடுப்பீங்க. நம்ம மாடசாமி அண்ணன் நல்லா படிச்சிருக்கிறார், கொஞ்சமா தான் படிச்சாரு, நல்லா படிச்சிருக்கு. நிறைய மார்க் வாங்கணும், பெரிய ஆள் அப்படிலாம் ஆக முடியாது. குழந்தை சுதந்திரமாக யோசிக்கதா. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கிரவுட் இருக்குல்ல, நீங்க உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு பேரின்பத்தோட உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு 70% 30% பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருப்பீங்க இங்க, இல்லைன்னா வராம இருப்பாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்றேன். குழந்தைகள் மொத்தம் 3 வகை. ஒன்னு புத்திசாலி, ஒன்னு திறமைசாலி, 3வது ஒரு வகை இருக்கு. புத்திசாலி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும், அட்டெண்டன்ஸ் 100% எடுக்கும், அது புத்திசாலி. அடுத்து திறமைசாலி, என்ன மாதிரி பாடம் ஆடும் பேசும், பிரைஸ் வாங்கும், ஃபெயில் ஆகாது, தப்பிச்சுக்கும், இது திறமைசாலி. 3வது வகைன்னு ஒன்று இருக்கு, அது சுமாராக தான் படிக்கும், திறமையா ஒரு பிரைஸும் வாங்கிட்டு வராது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புலி மூட்டைன்னு பேரு. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். இந்த 30% பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கும். ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. அந்த மாதிரி புலி மூட்டைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீடுகளில் இருந்தால்
சுமாரா படிக்கிறது, பிரைஸ் எல்லாம் ஒன்றும் வாங்காதது, அந்த மாதிரி குழந்தைகள் உங்க வீட்டில் இருந்தா அவர்களை கவனமாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகிற நிர்வாகிகளாக வருவார்கள். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தள்ளி விடுறோம்ல, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்பித்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு இருக்கிறது என்பதனை மட்டும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது அறிதல்பா. ஒரு விஷயத்தை தெரிகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது பாருங்க. அந்த பேரின்பத்தினுடைய பெருங்கடலில் ஒரு துளியை ருசிக்கின்ற பொழுது வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தை நீங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்ள அனுமதியுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் இருக்குல்ல, என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு, கெட்ட வார்த்தைங்க அது. ஆஸ் எ தமிழ் லாங்குவேஜ் டீச்சர் நான் சொல்றேன், பொழுது ஏங்க போக்கணும்? அது சும்மா இருந்தாலே போயிடும். அதை எதுக்கு போக்குறது? குவாலிட்டி டைம். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் குவாலிட்டி டைம். ரொம்ப லிமிட்டடான டைம் தான் நம்ம கிட்ட இருக்கு. 65 வயசு தான் வாழ போறோம்னா 65 வயசுல 22,736 நாள், 22,736 நாள் வாழ்ந்துட்டோம்னா 65 வயசு ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஷார்ட், அவ்வளவுதான். அதே இப்போ 30-35 வயசுல எல்லாம் இருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த வாழ்நாளை கழிச்சு பாருங்க. இதுல தூங்குறது, சண்டை போடுறது, டிவி பார்க்கறது, டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறது, நோய்வாய்ப்படுறது, டைம் எல்லாம் கழிச்சிங்கன்னா குவாலிட்டி டைம் நிறைய பேர்கிட்ட 2000-3000 நாள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. டைமே இல்லைங்க. குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குழந்தை உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்காதே, உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் இயற்கை உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரமும் தான் உன் சொத்து, அதை மிகச்சரியாக பயன்படுத்து என்று சொல்லிக் கொடுங்க. Don't waste your time, do invest. 17 வயது முதல் 25 வயது வரை எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். டிசைட் யுவர் செல்ஃப். அதுக்குள்ள டிசைட் பண்ணிடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்கள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் இந்த கருத்தை மட்டுமே விதைக்க நினைக்கிறேன். குழந்தை ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறதா பாருங்க. தெரிஞ்ச விஷயத்தை சரியா அது பிரசன்ட் பண்ணுதா? உங்க வீட்டில் ஒரு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை எப்பவுமே 98 வாங்கும், ஒரு குழந்தை எப்பவுமே 10-12 வாங்கும். இந்த ரெண்டுத்தையும் எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணி சாவடிப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துக்கு சொல்றேன், இந்த 98 வாங்குதுல அது எப்பவுமே கிளாஸ் ஃபர்ஸ்டா இருக்கும். இந்த 10 வாங்குதுல அது எப்பவுமே சுமாரான பிள்ளைன்னு பேர் வாங்கும். உங்க குழந்தைய கூர்ந்து கவனிச்சு ஒரு விஷயத்தை மட்டும் அந்த குழந்தை கிட்ட விதைச்சிருங்க. என்ன தெரியுமா? நீ 98 வாங்க வேண்டாம் தம்பி, நீ இந்த 10 இருக்குல்ல அதுல 2 தாண்டு, 12 வாங்கு. 12 வாங்கினல்ல 14 வாங்கு போதும், 14 வாங்கினல்ல 16 வாங்கு போதும். as a டீச்சர் நான் சொல்றேங்க, ஒரு குழந்தை தன்னுடைய நிலையில் இருந்து அடுத்த கட்டுக்கு ப்ராக்ரஸ் காட்டுதான் பாருங்க, அந்த குழந்தை தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அந்த சஸ்டைனபிலிட்டியில வந்து நிற்கும். அதுக்கப்புறமா அதை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ப்ராக்ரஸ் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்க பசங்கள்ல 2 பசங்கள்ல 1 98 வாங்குதுல்ல, அது ஒருவேளை 96 வாங்கி இருக்கலாம். அதே நேரத்துல 10 வாங்கின குழந்தை உங்களுடைய வீட்டுல இருக்கிற குழந்தை 12 வாங்கி இருக்கலாம். அப்போ கூட அந்த நல்லா படிக்கிற குழந்தை தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை. இந்த குழந்தை ஃபெயில் ஆன குழந்தை தான். பட் as a டீச்சர் நான் சொல்றேன், 98ல இருந்து 96 அந்த நல்லா படிக்கிற பையன் தோக்குறான். 10ல இருந்து 12 நீங்க நல்லா படிக்காத குழந்தைன்னு சொல்றது ஜெயிக்குது. ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே போகுதா? அடுத்தடுத்து. அதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல ஒரு கார்டு கொடுப்பாங்க, பச்சை கலர்ல இருக்கும். இங்க எந்த கலர்னு தெரியல. அதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. அடுத்தடுத்த கட்டத்திற்கு குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுதா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன தத்துவம் சொன்னான்லாம் யாருக்குமே தெரியாது. அவன் சொன்ன ஆக பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்டான். வை நாட் அப்படின்னு கேள்வி கேட்டான்.
உங்க குழந்தை அவ்வளவு கேள்வி கேட்கிறதோ அவ்வளவு புத்திசாலியாக அது இருக்கிறது என்ற அர்த்தம். பதிலை சரியாக படித்து எழுதக்கூடிய குழந்தை அல்ல புத்திசாலியான குழந்தை, கேள்வி கேட்கக்கூடிய குழந்தை தான் புத்திசாலியான குழந்தை. முதல்ல குழந்தைகளை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இதே ஒரு ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு ஜோக் இருக்கு. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜோக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் பார்த்துக்கும், எல்லாம் ஸ்கூல். அப்படிலாம் இல்லைங்க. ஸ்கூல் ஒரு லிமிட்டேஷன் தான். நான் நல்ல பேச்சாளர், நான் நல்லா பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வாய் இல்ல காரணம், எங்க அம்மா அப்பாவுடைய காதுகள். நான் பேச எங்க அம்மா அப்பா கேட்டாங்க, அதனாலதான் நான் பேச்சாளர் ஆனேன். ஆசிரியர்கள் காரணம், பெற்றோர்கள் காரணம் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு. சாக்ரட்டிஸ் இருக்கான்ல, நான் இந்த வார்த்தையை சொல்றேன், உங்க மனசுல எத்தகைய மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பிரார்த்தனையோடு இதை சொல்றேன். சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்து குடிக்க சொல்லி சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கம் முடிவு பண்ணிருச்சுங்க. நான் பேசுற வரலாறு. சாக்ரட்டிஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் விஷம் குடிச்சு நடக்கணும், அப்போதான் அவர் சாவாரு. அதனால நடந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப பக்கத்து கைதி அறையிலிருந்து யாரோ ஒருத்தர் ஒரு மியூசிக் வாசிக்கிறான். சாக்ரட்டிஸ் பாருங்க, 2 நாள்ல சாக போறவர் சத்தமா கேட்கிறாரு, தோழனே நான் சாக்ரட்டிஸ். ஐயா நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்களா? ஆமாம் நான் இங்கேதான் இருக்கிறேன். நீ மிக அழகாக ஒரு பாடலை வாசித்தாயே, அந்த பாடல் எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒரு ஆர்கன் வச்சு அதை வாசிச்சியே, அது என்ன ஆர்கன், என்ன இசைக்கருவி? அதுவா, அது மவுத் ஆர்கன்னா. அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னா, நான் மவுத் ஆர்கன் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன், ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீ சொல்லி தருவியா? பக்கத்துல இருந்தவன் கிண்டல் பண்ணான், 2 நாள்ல சாக போற, வீட்டுல போய் அந்த மவுத் ஆர்கனை எடுத்து வாசிக்க உனக்கு வாய்ப்பு கிடையாது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் பதிலை இன்றைக்கு உங்கள் மனதிலே தாங்கி செல்லுங்கள். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது எனக்கு மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியும் என்ற ஒரு உணர்வு மட்டும் போதாதா? இந்த உணர்வு இல்ல, அது எனக்கு தெரியும். உன்னை செஞ்சு காட்டுறதுக்காக இல்லைங்க வித்தை என்பது, கல்வி என்பது. எனக்கு தெரிந்திருக்கிறதா, ஒரு தெளிவு என்னிடத்தில் இருக்கிறதா, அதுதான் இயற்கையின் மிகப்பெரிய கொடை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே ஏதாவது ஒன்று காட்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிரபலமாக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சின்ன குழந்தைகிட்ட சில இன்னசென்ட்டா இருக்கணுங்க. குழந்தைனா அப்படிதான். இறைவாழ்த்து வந்து பாடின உடனே அந்த குழந்தை ஏன் தெரியுமா திக்குச்சு? யாருக்கா தெரியுமா அந்த குழந்தை ஏன் திக்குச்சு? ஓடி வந்துதா நம்பர் 1. அப்புறமா பாடுற குழந்தைக்கு கையில மைக்கு கொடுக்கப்படாது. கையில மைக்கு வச்சுக்கிட்டு பாடுறதுக்கு இது ஒன்றும் ட்ரெயின்டான லைட் மியூசிக் ட்ரூப்ல பாடுற குழந்தை இல்லை. அத அமைதியா உட்கார்ந்து பாடுற ஒரு கர்நாடிக் சங்கீதத்திற்கான அடிப்படையில் ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாடிச்சு. அதை கரெக்டா ஒரு சீட் போட்டு உட்கார வச்சு முன்னால மைக் வச்சிருந்தீங்கன்னா, மெதுவா அந்த குழந்தை வந்து உட்கார்ந்து இருந்தனா பிரமாதமா பாடி இருக்கோங்க. அந்த குழந்தை என்ன சாரீரம் தெரியுமா அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தை எவ்வளவு வித்தை கற்று இருக்கு தெரியுமா? இன்றைக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு சில விபத்துகள் காரணங்களாக, சில தேவையற்ற ஒரு நிர்வாகத்தன்மையற்ற காரணங்களால இல்லாம போச்சு. ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், அத்தகைய ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருத்தன் 9 வாட்டி கீழே விழுந்துட்டான். எங்க தமிழன்பன் ஐயா எழுதுவார், 9 முறை பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், ஏய் 9 முறை நீ ஏற்கனவே எழுந்து நின்றவன் அல்லவா? எழுந்து நின்னாதானே இங்க கீழே விழ முடியும். விழுவதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எனக்கு கேட்டா, தோல்வி வெற்றி என்கின்ற எல்லைகளை கடந்து ஒன்றை ஜெயித்து வருவதற்கான சூழலை ஏற்படுத்துங்கள். அந்த சூழலை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் விஷயங்கள் கையில் வசப்படும். நான் ஒரு விஷயத்தை நான் இங்க ஒரு விஷனா பாக்குறேங்க. இந்த ஸ்கூல் இருக்குல்ல, இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலை, ரொம்ப நல்ல அதிர்வலை இருக்கு. மாடசாமி சார் இருக்கார்ல,
அவருடைய அந்த ஹெட்ஷிப்குள்ள இயங்கிட்டு இருக்குல்ல, கரெக்டா அவருடைய மைண்ட் எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒண்ணு நடந்தாலே போதுங்க. நான் எப்பவுமே குழந்தை கிட்ட சொல்வேன், பெரிய கனவுலாம் ஒன்றும் காணாத. ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், பெரிய கனவுலாம் ஒன்றும் இல்லை. கிளாஸஸை ஒழுங்கா அட்டன் பண்ணி ஸ்கூல் காலேஜ் கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டிஸோட சேர்ந்து முழுமையா இரு. நீ எங்க போகணுமோ அங்க அதை கொண்டு போய் சேர்த்துரும். தனியா ஒன்னும் சிந்திச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Life is so simple and easy, but we make it complicated. நாம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். Life itself is a celebration. வாழ்க்கையே கொண்டாடுவதற்கு தகுதியானது. அதுல கொண்டாடுவதற்குன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த உலகத்திலே அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லவா? எல்லாருக்கும் நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த வினாடியில 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. ஏங்க, உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்தே நிமிர்ந்து உட்கார்ந்தாலே 2 இன்ச் வளரலாம்னா, வாழ்க்கையில் வளர்ந்து நினைக்கின்ற பொழுது அப்படி ஒன்னும் இல்லைங்க. 12 வருஷத்திற்கு முன்னால் இந்த இடம் எப்படிங்க இருந்திருக்கு? எப்படி இருந்தது? காடும் சகதியுமாக இருந்ததா இல்லையா? ஒரே ஒரு மனிதனுடைய மனதிலே இந்த கட்டடங்களும் இந்த அவையும் காட்சியில் வந்தது. காட்சி காணக்கூடிய திண்மை இருந்தது மாடசாமி இடத்தில். இதோ 12 வருடங்களுக்கு முன்னால் வெறும் பொட்டல் காடாக நின்றிருந்ததை இப்படி எழுப்பி உட்கார வச்சிருக்கார். நீங்க ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு சின்ன ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். கனவு மட்டும் கண்டால் போதாது. எந்த கனவை கண்டிருக்கிறீர்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். நம்மில் பல பேருக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வல்லமை கிடையாது. என் பையன் பெரிய டாக்டர் ஆகணும், காட்சிப்படுத்து. அவன் கோட் போடுற மாதிரி, கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் போடுற மாதிரி அவனுடைய ஓன் கிளினிக்ல ஒரு பேரை வைங்க. அவனுடைய கேபின் பாருங்க. அவன் உள்ள நடக்கின்ற பொழுது அவனுக்கான மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த 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 கட்டடத்தை கற்பனையில செஞ்சு காட்சியா கொண்டு வாங்க. அது கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. காட்சியாக கொண்டு வருவதே இல்லை. காட்சியாக கொண்டு வருபவர்கள் தான் வாழ்க்கை. எல்லார்கிட்டையும் நான் சொல்றேங்க, நீங்க எப்படின்னு தெரியாது. நாம் எல்லோரும், என்னை போல்தான் நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார எல்லைக்கு உட்பட்டவர்கள் தான். படிச்சு சம்பாதிச்சவங்க இருக்கலாம். பேசிக் என்ன தெரியுமா? பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான். ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ஆனா நம்ம படுற கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம குழந்தைக்கு அதிக செலவு செய்யறோம். பணம் நிறைய, நான் ஆச்சரியமா இருக்குங்க, நிறைய செலவு செய்யறோம். நம்ம அந்த பணத்தை செலவு செய்யறத விட்டமின் எம்னு சொல்லுவாங்க, விட்டமின் மணி. அதனால குழந்தைக்கு என்ன வளருது தெரியுமா? ஓவரா மணி கொடுத்து பழக்கினா விட்டமின் கே, கொழுப்பு நிறைய வளரும். எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கொழுப்பு வளரும். இன்னிலேருந்து ஒரு விஷயத்த பண்ணுங்க. எங்க அம்மா பண்ணாங்க எனக்கு, உங்க அம்மா உங்களுக்கு பண்ணாங்க, உங்க வாப்பா உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, எங்க வாப்பா எனக்கு பண்ணாங்க. விட்டமின் எம் கொடுங்க. இந்த விட்டமின் என் என்ன தெரியுமா? என் விட்டமின் என், விட்டமின் நோ. எது கேட்டாலும் நோ. 100 விஷயத்தை கேட்டா 75 விஷயத்துக்கு நோ, 25 விஷயத்துக்கு பார்க்கலாம். என்ன ஆகும் தெரியுமா? as a டீச்சர் நான் சொல்றேன், நீங்க வீட்டில் நோ சொல்லி கரெக்டா கண்டிப்பா அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா, உலகம் வெளியில் நோ சொல்லுகின்ற பொழுது அது உடையாமல் நிமிர்ந்து நிற்கும். நீங்க வீட்டுல எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, வெளியில ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பையனோ நோ சொன்னாலே தாங்காது, உடஞ்சி விழுந்துரும். குழந்தைகளை கொஞ்சம் ஆறுதலாக, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, மிக அற்புதமான நிலையில் வளர்த்தெடுங்கள். ஏனென்றால் குழந்தைக்கு தேவையானது உங்கள் பணம் அல்ல, உங்கள் குவாலிட்டி டைம். எனக்கு இந்த ஸ்கூல்ல எப்படின்னு தெரியாது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் எல்லாம் எப்படி நடக்குன்னு தெரியாது. அம்மாவோ அப்பாவோ தனிப்பட்ட முறையிலே சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களை தவிர்த்து பேரண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்றால், குழந்தையினுடைய பிடிஏ மீட்டிங்ல 2 பேருமே வந்தாகணும். வரமாட்டாங்களே, அம்மாவை அமுச்சு விட்டுருவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேங்க, எங்க வீட்டில் அவர் வரட்டும், நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் வரட்டும் சொல்றீங்க, இப்படிதாங்க அவன் இருந்தா சொல்றீங்க. அதல்ல, இது ஒரு சடங்கு அல்ல.
குழந்தைகளை அவர்களுடைய ப்ரோக்ரஸ டீச்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசி அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே மிகுதியாக அக்கறை கொள்ளுங்கள். இந்த அப்பாமார்கள் இருக்கிறீங்கல்ல, எனக்கு அப்பாமார்கள் மீது கொஞ்சம் கோபம். கொஞ்சம் பேசுங்க, வீட்டில் குழந்தையுடனும் மனைவியுடனும் பேசுங்க. எங்க திட்டுறது தவிர்த்து எங்க பேசுறீங்க? கைத்தட்டுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டாச்சா, குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா, செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா, படுத்துங்க, வாழ்க்கை முடிஞ்சது அவருக்கு. அப்படி அல்ல. படிக்காதவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த பெற்றோர்கள். எங்களுடைய தகப்பனாருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற எங்க அப்பா டெய்லருங்க. டெய்லரா இருந்த எங்க அப்பா வாரத்துக்கு 50 ரூபாய் கொண்டு வந்த அப்பா அம்மாட்ட கொடுப்பார். ஒரு நாள் அந்த 50 ரூபாய் கொடுக்காம கையில கொண்டாந்து கொடுத்தாரு. என் கையில ஒரு புக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை திருப்பி பார்க்கிறேன் நான். அப்பா என்கிட்ட சொல்றார், 50 ரூபான்னு வித்துச்சு, பெரிய புக்குமா, நீ தான் படிக்கிற பிள்ளைல, இந்த படி, அம்மாட்ட சொல்லாத, நான் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வார கூலியில் அப்பா எனக்கு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன். எனக்கு அப்பொழுது எழுத படிக்க தெரியும், 8ஆம் வகுப்பு. அந்த புத்தகம் தான் திருமூலர் எழுதிய திருமந்திரம். எங்க அப்பா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை எனக்கு கொண்டாந்து கொடுத்தார். எங்க ஃபேமிலி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஃபேமிலி. என்னுடைய அப்பா எனக்கு சொன்னது, நீ எதை வேண்டுமானாலும் படிக்கலாம், மதம் என்பது படிப்பிற்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது, நீ எல்லாவற்றையும் படி என்று சொன்னார். குழந்தைகளை எல்லாவற்றையும் படிக்க சொல்லுங்க. மிக துன்பமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொல்லிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு 6-7 மணிக்கு மேல. இதான் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற தீ. கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி என்ன அர்ஜென்ட் கால் வந்துற போது 8 மணிக்கு மேல எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்ப டைம் கொடுப்பீங்க? நான் குழந்தைகளை குறை சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா 1/2 மணி நேரம் பேசுது, அப்புறமா ஒரு நாள் பார்த்தா 10 நிமிஷம் பேசுது. அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா 10 நிமிஷத்துல போனை வச்சுட்ட, ராங் கால்ங்கன்னு. வெறும் பேச்சு, வெறும் இந்த வலைதளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியது, இல்லைன்னா டிவியை பார்க்கறது, சீரியல். நான் ஒரு விஷயம் சொல்லவா? தண்ணி அடிக்கிறது மட்டும் போதை இல்லைங்க, சீரியல் பார்க்கறதும் போதை தான். ஆம்பளைங்களை தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற நீங்க தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி புருஷன்மார்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற புருஷன்மார்கள் மனைவி இடத்தில் சொல்லுங்க, அந்த அம்மா சொன்னது கேட்டல்ல, டிவி ஆஃப் பண்ணு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த பிசாசுகளை ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். முதல்ல எல்லாரும் சேர்ற இடமா இருந்ததுங்க குடும்பம். ஒரு போன் வந்தாலும் எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம். இப்போ போன் வந்தா அவன் தெரிச்சு ஓடுறான். எதுக்கு அந்த போன்? குடும்ப உறவுகளின் மீது கவனம் வையுங்கள். அதனால தான் நான் சொன்னேன், சாவுக்கு கூட்டிட்டு போங்க. இது உங்க தாத்தாவுடைய அண்ணா, இவங்க உங்க தாத்தாவுடைய அத்தை, இவங்க இறந்து போயிருக்கிறாங்க, இவங்க தான் எனக்கு சின்ன வயசுல சோறுட்டி வளர்த்தாங்க. போட்டோ காட்டுங்க, குழந்தையை கொண்டு போய் காட்டுங்க. ஒரு பாண்டேஜ்ல வைங்க குழந்தைகளை, ஃபேமிலி பாண்டேஜ்ல வைங்க. ஃபேமிலி பாண்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறு செய்வதில்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, மனசை ரொம்ப பெருசாவும் மனசை ரொம்ப இறுக்கமாகவும் 2 நிலைகளையும் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமை நிறைந்த குழந்தைகளையும் வீட்டையும் நிர்வகிக்கிறார்கள். எங்க குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, எங்க குரான்ல நம்ம குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, வீட்டில் ஒரு பெண் சரியில்லைன்னா அந்த வீட்டில் ஆணினுடைய நிர்வாகம் சரியில்லை என்று அர்த்தம். ஒரு ஆண் மிகச் சரியான நிர்வாகியாக இருக்கின்ற குடும்பங்கள் மிகச் சிறப்பான பெண்களை, மிகச் சிறப்பான குழந்தைகளை கொண்டு இலங்குகிறார்கள். உங்களுடைய பலவீனங்களால் குழந்தைகளும் மனைவியும் சிதறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போன் பண்ணி ஒரு நாளைக்காவது 2 முறையாவது கேளுங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா, சாப்பிட்டாச்சா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, மருந்து போட்டியா, போன் கேளுங்க.
கான்டாக்ட், கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்குங்க. நான் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் சொல்றேன், ஃபேமிலியில ஒவ்வொரு மெம்பருக்கும் சொல்றேன். கான்டாக்ட், கனெக்ட்னு 2 வார்த்தை இருக்கு. நாம எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்கோம். கனெக்டடா இருக்கிறோமா? நம்ம கனெக்டடாவே இல்ல, வெறும் கான்டாக்ட்ல இருக்கிறோம். இவங்க யார்? எங்க மிஸ்ஸஸ். இவங்க யார்? எங்க ஹஸ்பண்ட். இவங்க எல்லாம் யாரு? நம்ம குழந்தைகள். காலைல வருவாங்க, சாப்பிடுவாங்க. கான்டாக்ட். உட்கார்ந்து பேசுவது, அவர்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறாங்கிறது கேட்கிறது. நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்றேன். போராட்ட குணத்தை வளர்த்தெடுங்கள். துன்பமான விஷயங்களை, துயரமான விஷயங்களை எதிர்கொள்வதற்கான கெப்பாசிட்டியை குழந்தை கொடுங்க. ஆறுதலா இருங்க, அன்பாக இருங்கள். ஆசிரியர்கள் உங்கள் குழந்தையை பற்றி சொல்லுகிறார்களா? சார், இவன் இந்த தப்பு பண்றான். ஐயோ கடவுளே, என்ன தெரியுமா சார் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்? என் பொண்ணுக்கு அப்படிலாம் செய்ய தெரியாது. as a டீச்சர் நான் சொல்றேன், தெரியும். என் பையன் அதெல்லாம் செய்யவே மாட்டான். செய்வான். என் பொண்ணு பொய்யே பேசாது. பேசும். உண்மையா சொல்றேங்க. டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, இந்த போன் இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வீட்டுல பூட்டு போடுறீங்கல்ல, பாதுகாப்பா குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டு போறீங்கல்ல, இந்த எல்லா பாதுகாப்பையும் உடைக்கின்ற சாத்தான் இதன் வழியாக உங்கள் குழந்தையை அடைகிறது. எந்த பூட்டம் கிடையாது இதுக்கு, எந்த சாவியும் கிடையாது இதுக்கு. கண்காணியுங்கள், தண்டிக்க வேண்டாம், கண்டிப்புடன் இருங்கள், அன்போடு இருங்கள். எப்பொழுது ஒரு தாய், ஒரு தகப்பன், கணவன் மனைவிக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு 1000 உரிமைகள் இருக்கலாம், ஆனால் அம்மா அப்பாவிற்கு சண்டை போட்டுக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். தாய் மகனை தண்டிக்கின்ற பொழுது அல்லது கண்டிக்கின்ற பொழுது, தகப்பன் குழந்தைக்கு முன்னால் தாயை கண்டிக்காமல் இருங்கள். தகப்பன் குழந்தைகளை கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் முன்னால் தாய் தகப்பனை கோபித்துக் கொள்ளாமல் இருங்கள். தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படி கடுமையா சொன்னீங்களே, இவ்வளவு கடுமையா தேவையா? இந்த ஆண்கள் ஒரு வேலையை செய்யறாங்க, பிள்ளைய அடிச்சுட்டு வைஃப் கிட்ட சொல்றது, அடிச்சிட்டேன்ல, ரொம்ப தான் அடிச்சிட்டேன். ஆமா, ரொம்ப அடிச்சிட்டீங்க. எங்க பையன் எங்க தூங்குறான்? போய் டேய் எந்திரடா, அப்பா இங்க வா, அப்பா அடிச்சிட்டனா? அடிச்சல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அடிச்சிட்டனா? தப்பா அடிப்பது அடிக்க தானே செய்வாங்க. சரிப்பா, வா வெளில வா. இல்லப்பா தூங்குற, வர சொல்றேன்ல, வா. பைக் சாவி எடு. வேணாம்ப்பா. என்ன வேணாமா? எட்ரா, வா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். அந்த குழந்தை வருதுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்மளை எவனாவது அடிச்சு நாம உள்ள போய் தூங்கிட்டு இருக்கும் போது பைக் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படி நான் போமா? ஓஷோ சொல்கிறார், தவறு செய்கின்ற குழந்தைகளை பெரியவர்கள் தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று பேசுகிறான் ஓஷோ. பேரன்போடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களும் ஆசிரியர்களும் ஒரு மிகச்சிறப்பான, ஒரு ஆளுமையான ஒரு மனிதனை கட்டமைக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருப்பது நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல, நமக்கு ஏதோ கற்றுக்கொள்வதற்காக அந்த குழந்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறது. மிக சரியான முறையில் அந்த குழந்தைகளை நிர்வகித்து, அவர்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் மீதும் நம்பிக்கை வைத்து அந்த குழந்தைகளை மிகச்சரியாக கண்டிப்புடனும் அன்புடனும் கண்காணிக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள் மிக சிறப்பான ஒரு முன்னுதாரணமான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். நான் இறை நம்பிக்கை கொண்டவள். எங்கேனும் உங்களோடு நான் சந்திப்பு எனக்கு நேரிடலாம். அப்பொழுது மேடம், என் குழந்தை இவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த காதுகள் பெற வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இறைவனுக்கு